சித்தர் பூமி. எலெக்ஷன் அப்படின்னு வருது. அதே போல தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல போட்டியிடுறதுக்குள்ள எத்தனையோ பேர் போட்டியிடுறாங்க. அதுல அவங்க ஜெயிக்கிறதும், அவங்க அதுல பின்வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு போட்டியாளருடைய தனிப்பட்ட ஜாதகம் அங்க வேலை செய்கிறதா? அல்லது அந்த சூழல்கள் அங்க வேலை செய்கிறதா? உதயசூரியன், இந்த ரெட்டலை சின்னம், இப்போ கதிர் அருவாள், இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்னங்களில் போட்டி போகிறாங்கன்னா, அந்த சின்னத்துக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இல்லைன்னா அந்த சின்னத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கான்னா இருக்குது. ரெட்டலைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல. பிறந்ததுலேருந்து எம்ஜிஆர் தான். ரெட்டலைன்னா இப்போ ஜெயலலிதா தெரியாது, எடப்பாடி பழனிசாமி தெரியாது. ஆனால் அந்த ரெட்டலைன்னா எம்ஜிஆர்னு ஒரு உருவம் இருக்கும், ரெட்டலைன்னா ஜெயலலிதான்னு ஒரு பிம்பம் இருக்கும். இதுமாரி இந்த உதயசூரியன்னா கலைஞர்னு ஒரு பிம்பம் இருக்கும். இப்படி தானே இவங்க பிம்பத்தை இப்படி தான் இருக்குது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு எங்களுக்கு இது இப்போ ஒன்றும் இல்லை, நிறையா சின்னங்கள் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரு சில சின்னங்கள் முழுக்க அந்த மனசில் பதியப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு சுயேட்சையாக ஒரு சின்னம் வாங்குறீங்க, அது உங்கள் ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட செல்வாக்கு, உங்கள் ஓட்டு வங்கி, உங்களுடைய ஜாதகம் மட்டும்தான் இங்கே பேசும். அது நீங்கள் அதில் இங்கே கலப்படமே இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு பொதுவான சின்னமாக மாறும்போது அது கூட்டு கலவையான ஜாதகமாக கட்சி தலைவர்களோட சம்மந்தப்பட்டிருக்கும், அந்த கட்சி சின்னம் சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த ஜாதகத்துக்கு உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கணும். அந்த சீட்டு கிடைச்சது பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு, அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் ஜெயிக்கிறது தோக்குறது. அதை விட்டு தனிப்பட்ட முடிவாக கூட்டு முடிவாங்கிறது நீங்கள் அந்த சின்னங்களை பொறுத்து மாறுபடும். சின்னத்துக்குன்னு ஒரு வலிமை இருக்கான்னா இருக்குது. அதுமாரி தான் பார்க்கணும். சும்மா பொதுவாக எல்லாருமே என்னென்னா அரசியல் அப்படி இப்போ ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஜாதகம், எனக்கு ஜாதகம் 98% சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லிவிடுறேன். எனக்கு ஆப்போசிட்டில் 99 நல்லா இருந்து என்ன பண்ண முடியும்? எல்லாருமே அரசியல் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். அப்படிலாம் தயவுசெய்து அனலைஸ் பண்ணவே கூடாது. இப்போ 2 ஜாதகம் இருக்குது, இங்கே ஏ, இங்கே பி. இங்கே ஏ ஜாதகம் நல்லா இருக்கா, பி ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்னா இங்கே ஏ நல்லா இருக்குங்க, கரெக்ட். இல்லைங்க ஏயோட பி நல்லாவே இருக்குது, 99 மார்க்கு. இல்லை பியோட ஏ 99 மார்க் இருக்குது, 98 தான் இருக்குது. அப்படின்னா இது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிறது ஒரு ஜாதகம் தான். ஏவோ பி யாரோ ஒருத்தர் தான். இப்போ என்கிட்ட ஒரு சீட்டு கேட்குறாருன்னு வச்சுங்களேன். இங்கே ஜோதிடர்கள் பொறுத்தளவுக்கு ஒரு 60-70% ஒரு ஜாதகம் தான் இருக்கும். ஆப்போசிட் ஜாதகம் இருக்கவே இருக்காது. ஒரு ஜாதகம் வச்சுட்டு சொல்லலாம். உங்களுக்கு நல்லா இருக்கு, அவ்வளோதான். நீங்கள் இதை விட இன்னொரு பலமான ஜாதகம் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும்? இது ஜெயிக்குங்கிறது 99%. லக்னாதிபதி நல்லா இருக்குது, நட்சத்திராதிபதி 11 இருக்குது, லக்னாதிபதி 11 இருக்குது, 3ஆம் அதிபதி 11 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 9ஆம் 11ஆம் அதிபதி எல்லாம் 3ல் இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணும்? அவனுக்கு ஓஹோன்னு போயிடும். அதை விட்டு தனிப்பட்ட ஜாதகம் ஒரு வலிமையாக இருக்குமானா அது தனிப்பட்ட சின்னங்களாக இருக்கும்போது வலிமையாக தான் இருக்கும். வலிமை இல்லைங்கிறது அவர் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் முடிவு செய்ய முடியும். இதே ஒரு கட்சியோட சின்னங்களை பயன்படுத்தும் போது கட்சியோட வலிமை சேர்ந்து தான் செயல்படும். ஏன்னா அங்கே ஓட்டு எனக்கான ஓட்டு கிடையாது, அந்த சின்னத்துக்கான ஓட்டு மட்டும்தான் அங்கே பிரதிபலிக்கும். அதை விட்டு ரொம்ப கவனமாக செய்யணும். இதெல்லாம் சித்தர் பூமி.